Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Hey, hi. So, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வணக்கம். எஸ், வணக்கானோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். ஆக்சுவலி பாலாக்கு ரொம்ப வருஷமா படம் இல்லை. ஸோ இந்த படம் அவருக்கு கம்பேக்கா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கம்பேக் இருக்கும்னா இது ஒரு பாலா படம், ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பாலா படம் பார்த்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. த பெஸ்ட் பார்ட் இதுல என்ன, அருண் விஜயோட ஆக்டிங். இந்த படத்துல அவர் வந்து டிஃபெண்டம், வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. பட் ஆனா அதை நான் எந்த இடத்துலயுமே அதை உணரல இவர் வந்து ஒரு டிஃபெண்டம்ன்ட்டு. அந்த லெவலுக்கு இந்த ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கா, லாக் அடிக்காம இருக்கா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு. இந்த படத்துல இருக்கிற ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா, ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு. அப்படிதான் எடுத்திருக்காங்க போல. ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒரு ஒரு அடியும் சும்மா அப்படி இருக்கு. அண்ட் இந்த படத்தோட பாட்டு வந்து கொஞ்சம் சுமார் தான், ஏதோ பெருசா நம்மளுக்கு கேட்குற மாதிரிலாம் இல்லை. நான் ஏன் அருண் விஜய ஒரு பாயிண்டா அதுல ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோன்னே சொன்னேன்னா, ஏன்னா அவர் தான் படத்தோட ஹீரோ. ஸோ அவர் தான் சப்ஜெக்ட் இந்த படத்துல. ஸோ அப்போ அவரோட ஆக்டிங் இந்த படத்தை எப்படி கேரி அவுட் பண்ணி ஹோல்ட் பண்ண முடியுதா, நம்மள அவரோட ஆக்டிங் கிரிப்பா உட்கார வைக்கணும்னா உட்கார வைக்கிறது, பயங்கரமா உட்கார வைக்குது. அவர் டிஃபெண்டம்னே நான் மறந்துட்டேன். அந்த லெவலுக்கு அவரோட ஆக்டிங் இதுல பெஸ்டா இருக்கு. அதனால்தான் எடுத்தோடனே நான் வந்து அருண் விஜயோட ஆக்டிங் இதுல வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அருண் விஜய் மட்டும்தான் இதுல பெஸ்டா பண்ணியிருக்காரா கேட்டா அப்படி எதுவுமே கிடையாது. ஒருத்தருமே இதுல வந்து குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளோ பயங்கரமான ஒரு ஆக்டிங் ஸ்கில் இந்த படத்துல பயங்கரமா எல்லாருமே பண்றாங்க. அருண் விஜய்க்கு ஒரு தங்கச்சி ஒரு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுலாம் பயங்கரமா செதுக்கி இருக்கு, பயங்கரமான அந்த நடிப்புல. ஒரு லாங் ஷாட்ல வந்து அழுகுறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஒரு க்ளோஸ்அப் ஷாட்ல அழுது நம்மள அதை கனெக்ட் பண்ண வைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த பொண்ணு அவ்வளவு அழகா நடிச்சிருக்கு. முக்கியமா அந்த படத்தோட ஹீரோயினி அவங்களுமே ரொம்ப சூப்பரா அவ்வளவு அழகா நடிச்சிருக்காங்க. எங்கேந்திரா இந்த மாதிரி ஆள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்ற மாதிரி இருந்தது. இந்த படத்துல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க, குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் இந்த படத்தோட கதை ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி ஹீரோ ஹீரோயினி அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர், அந்த கேரக்டர்லாம் பிரீஃபா கொஞ்சம் காமிக்கிறாங்க. அண்ட் ஹீரோ ஹீரோயினிக்கு உண்டான போர்ஷன். எனக்கு பாலா படத்துல என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னா, அந்த பையன் பிச்சைக்கார மாதிரி இருப்பான், இந்த பொண்ணு பணக்கார விட்டு எஜமானி மாதிரி இருப்பான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் கூட அந்த லவ் டிரான்சிஷன் ஒன்று நடக்கும். அது நம்ம கன்வின்சிங் பண்ற மாதிரி ஒன்று காமிப்பாங்களே, அது ரொம்ப எனக்கு பாலா படத்துல ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிதா மகன்ல வந்து சங்கீதாக்கும் விக்ரமுக்கும் இது ஒரு அப்பாற்பட்ட ஒரு ஜீவன். இவங்க வந்து ஒரு 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 நார்மலா இருக்கிற ஒரு பொண்ணு. இந்த ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு லவ் கிரியேட் பண்ணுவாரு பாருங்க. அது எல்லா படத்துலயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துலயும் அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு அது பாலா படத்துல இருக்கு, அது ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப எனக்கு பிடிக்கும். எப்படி இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர் மேல லவ் வருது, அது நம்மளுக்கு எப்படி அதை காட்டி நம்மள அதை அக்செப்ட் பண்ண வைக்க போறாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாலா படத்துல அது பார்க்க அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்கங்க சில இடத்துல காமெடி எல்லாம் வருது, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, அருண் விஜயோட கேரக்டர் பிதா மகன்ல இருக்கிற விக்ரமோட கேரக்டர் தான் ரெசம்பிளன்ஸா பார்த்த மாதிரி இருந்தது. பட் அப்படியே இல்லை. அதுல வந்து என்னன்னா, பிதா மகன்ல இருக்கிற விக்ரம் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி அது ஒரு ஜோன்ல இருக்கும்.
இதுல வந்து அந்த மாதிரி இல்ல. அந்த ஃபேஸ் லுக்கு, ஹேர் கலரு அது மட்டும் தான் அப்படி இருக்கு. மத்தபடி அந்த கேரக்டர் தான் இங்க ரோல் பண்றானா இல்ல. இதுல வந்து அவனுக்கு டெஃப் அண்ட் டம் மட்டும் தான். பட் அவனும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட், பாலாவோட டச் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், பாலாவோட டச் இருந்தது. எப்பவுமே அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு லவ் அப்படி போயிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் படத்தோட கதை டிராவல் ஆகி எண்டு வந்து ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸான ஒரு ஒரு இதுல தான் அவர் முடிப்பாரு. அதுதான் பாலாவோட டச்சு. அந்த டச்சு இந்த படத்துலயுமே இருந்தது. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த படம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் ஸ்டார்டே ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல இருந்து கதை ஸ்டார்ட் ஆகி செகண்ட் ஹாஃப்ல தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப சின்ன படம், 1 hour 50 minutes to 2 hours தான் இருக்கும். எனக்கு என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டிராவல் ஆகுது. அதே மாதிரி இது வந்து ஒரு 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 புதுவிதமான ஒரு ட்ரையான கதையா அப்படிலாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. சமுதாயத்துல என்ன நடக்குதோ அதே நிறைய படத்துல காமிச்சிருக்காங்க. அந்த கதையை இங்க எடுத்துட்டு வந்து இதுல இந்த கதையில பாலாவோட டச் இருந்தா என்னவா இருக்குமோ அதான் காமிச்சிருக்காங்க. என்ன நினைச்சு என்ன கதையா அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்களோ அதோட பெஸ்ட் அவுட்புட்டா அந்த படம் வந்திருக்கு. ஒருத்தருக்கு நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்கும். இதுல நெகட்டிவ் சொல்றதுக்கு என்னன்னா, படம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இன்னும் ஒரு பிக் ஸ்கேல்ல பண்றக்கலாமோன்ட்டு தான் எனக்கு ஒரு விஷயம். ஏதோ ஒரு ஒரு நார்மலைஸா பண்ண மாதிரி இருந்தது. இன்னும் இன்னும் ஒரு பிக் ஸ்கேலா, இன்னும் ஸ்கிரீன் பிளேலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வேற வேற மாதிரி பண்ணியிருக்கலாமோன்ட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. பரவாயில்ல, ஏ குட் அட்டம், நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. பாலா டச் ஆஃப்டர் அ லாங் இயர், ஐம் சாட்டிஸ்ஃபைட். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ஹார்ட்ஃபுல் மூமெண்ட். ஆனா வந்து அது எனக்கு ரொம்ப கனெக்ட் எல்லாம் ஆகல. சஸ்டெப்டபிள். அந்த படத்துல என்னன்னா, எனக்கு தெரியும் அது சொல்லியிருந்தாலும் என்ன ஆக போகுது, சொல்லனாலும் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கு இந்த படத்துல. பட் இஸ் எ நைஸ் ஃபிலிம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரியாலிட்டிக்கு ஒத்து வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரியாலிட்டியில இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காது. ஸோ அதை வந்து அழகா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் மிஸ்கின். இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் அவர் நான் பார்த்ததே இல்லை. அழகா வந்தாரு, குவைட்டா நினைச்சிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. சூப்பரா இருந்தது அவரோட ஆக்டிங், அவரோட வர சீன்ஸ் எல்லாமே பயங்கரம். அண்ட் சமுத்திரகனியனா அவருமே செமையா பண்றாரு. இந்த படத்துல யாருக்கும் குறை சொல்ற மாதிரி இல்லை, பெஸ்டா இருந்தது. குறை சொல்ற மாதிரி இருந்தா இதை கொஞ்சம் வேற மாதிரி எடுத்து ஒரு பிக் ஸ்கேல்ல பண்றக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு மூவியா அது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஏ பாலா டச் இருந்தது. ஐம் வெல் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் மூவி. Yeah, that's it. Thank you so much for watching this video. Bye.